என் வீட்டு அட்ரஸ் தான். அது உன் வீடா? நீ தான் Thursday பயோ குரூப் ஸ்டடிக்காக நைட் கூப்பிட்டு இருந்தியா? ஆமா. அப்போ மார்கோ கூட அன்னைக்கு நைட் நீ தான் நிறைய நேரம் இருந்திருக்க. அன்னைக்கு நைட் 9 o'clock வரைக்கும் தான் குரூப் ஸ்டடி நடந்தது. இல்ல அவன் நைட் ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாலே. இல்ல அன்னைக்கு அவன் 9 o'clock கிளம்பிட்டா. இல்ல அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன். அவ எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாளா? எதுவும் சொல்லல. அவ ஏதோ டென்ஷனா இருந்தாளா, பயந்துட்டு இருந்தாளா, ஏதாவது வித்தியாசமா பேசினாளா? இங்க பாருங்க, எனக்கு தெரியாது. நான் ஒன்னும் அவளுக்கு அவ்வளவு க்ளோஸ் அப்ப கிடையாது. ஏன் அவளை குரூப் ஸ்டடிக்கு கூப்பிட்ட? நான் அடுத்த வருஷம் பெர்க்லில ஜாயின் பண்ண போறேன். சரி, அப்ப நீயும் அவளும் ஒரே கிளாஸ் தானே? அவ உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளா? ஏதாவது வித்தியாசமா நடந்திருக்காளா? எனக்கு தெரிஞ்ச அவ அடிக்கடி டம்ளர் யூஸ் பண்ணுவா. என்ன டம்ளர் எங்க இருக்கு? முதல்ல அவ காருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிருக்கா. அப்புறம் ஹைவே 101 பக்கம் போயிருக்கா. அப்புறம் 10 மணி 2 நிமிஷத்துக்கு ஹைவே 152 ஈஸ்ட்ல திரும்பி இருக்கா. 152 ஈஸ்ட். இது சிட்டில இருந்து வெளியே போற வழியே. அவ தனியா போயிருக்கா. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு என்னமோ அது என் பொண்ணு மாதிரியே இல்ல, வேற யாரோ மாதிரி ஓகே, இருக்கு. ஹோல்ட் ஆன். நீங்க எனக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்கீங்க. அவ ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லாம மத்தவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ வேற யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கா. அவ பிஹேவியரை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Oh my god. என்ன? அவளோட பியானோ கிளாஸ் ஃபீஸை எல்லா வாரமும் அவளோட அக்கவுண்ட்ல சேர்த்துக்கிட்டே இருந்திருக்கா. இவ்ளோ பணத்தை வச்சு அவ என்ன பண்ணிருப்பா? 6 நாளுக்கு முன்னாடி அவ யாருக்கோ $2500 டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கா. யாரோ வென்மோ. பேமெண்ட் சர்வீஸா? இது இருக்கு பாரு, $2500. 6 நாள் முன்னாடி. அது எதுக்காகன்னு எதுவும் எழுதிருக்கா? வெறும் ஒரு பீஸ் சைன் தான் இருக்கு. அது யாருக்கு அனுப்பியிருக்கா? அது இங்க இல்ல. ஓகே, இது வித்தியாசமா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உனக்கு தெரியாம அவ எதுவும் பெரிய பிரச்சனைல மாட்டிருக்காளா டேவிட்? டேவிட், எனக்கு ஒன்றும் புரியல. நான் அப்புறம் கால் பண்றேன். சார், இதை பத்தி பேசுறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்லை.
எனக்கு ஒண்ணுதான் தெரியணும், என் பொண்ணு காணாம போனப்போ நீ எங்க இருந்த? நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன், எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. நீ ஏதோ மறைக்கிற. நான் பிஸியா என்ன மறைக்கிறேன்னு சொல்லு. எதுவும் இல்ல. போலீஸ் உன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒழுங்கா என் கேள்விக்கு பதில் சொல்லு. என் பொண்ணு மிஸ் ஆன அன்னைக்கு நீ எங்க இருந்த? ஹலோ. அந்த ரேச்சல் ஜான் உங்களுக்கு கால் பண்ணாரா? இல்ல, ஏன்? இது மார்கோ. நீங்க என்கிட்ட சொன்னீங்க அவ ஏதோ வித்தியாசமா பிஹேவ் பண்றான்னு. சோ என்னோட டீம் கிட்ட சொல்லி அவளோட ஹார்ட் டிரைவ்ல இருந்து டெலீட்டட் கான்டாக்ட்ஸை நான் எடுக்க சொல்லியிருந்தேன். அதுல ஃபோர்ஜரி பண்ற ஒரு ஆளோட கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. அவன் சொன்னா மார்கோ அவன் கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐடி வாங்கிட்டு போனா, அப்பதான் அந்த காசையும் வாங்கிட்டு போனான்னு. டிரா பண்ணாளா? என்ன என்ன பண்ண டிரா பண்ணா? டேவிட், நானும் அந்த வென்மோ செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டேன். அந்த அக்கவுண்ட்ல இருந்து மார்கோ $2500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கா. அது யார் அக்கவுண்ட்னு உங்களுக்கு தெரியுமா? அது மார்கோவோட அக்கவுண்ட் தான். அவளுக்கே பணம் அனுப்பிச்சிட்டாளா? அவ என்ன மோசடி வேலை பண்ணிட்டு இருந்தாளா? எனக்கு அப்படிதான் தோணுது. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கேன். சில பேர் அவங்க பணத்தை யாராவது கண்காணிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதை யாருக்கும் தெரியாத இடத்துக்கு மாத்திடுவாங்க. அப்படின்னா எங்க மாத்துவாங்க? இன்டர்நெட்ல. ஒரு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணிருக்கா, அவளுக்கே காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, மார்கோ இங்க இருந்து ஓடி போயிருக்கணும். அவ ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? அதுதான் எனக்கும் தெரியல. அவ ஏன் அப்படி பண்ணணும்? அவ அன்னைக்கு நைட்டு 3 வாட்டி எனக்கு கால் பண்ணிருக்கா. 3 தடவை எனக்கு கால் பண்ணிருக்கா. அத கூடிய சீக்கிரம் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு எனக்கு உங்க இல்ல 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 என் பொண்ணு பத்தி எனக்கு தெரியும். அவ ஓடி போயிருக்க மாட்டா.